வாங்க. இது வந்து இதை பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இயற்கையாகவே தோட்டத்தில் விளைவிச்சது பொன்னாங்கண்ணி கீரை. நீங்கள்லாம் இப்போ பழைய காலத்தில் வந்து இந்த கீரையெல்லாம் நம்ம அம்மா பாட்டியெல்லாம் நமக்கு அழகாக வச்சு தருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ எங்கே விவசாயிகள் இதை விற்கிறாங்கன்னு சொல்லி தேடி அலைய வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன வாங்க, இங்கே கிடைக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க யாருனாலும் எப்போனாலும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் இலவசம் தான். மக்கள் பயன்படுறதுக்காகத்தான் இந்த குறுங்காவனமே உருவாக்கியிருக்கிறோம்ல மாமா. இது எரிக்கலை செடி. இது வந்து வெள்ளை எரிக்கலை எரிக்கலை செடி. இந்த எரிக்கலை செடியெல்லாம் யாருமே தோட்டத்தில் வளர்க்க மாட்டாங்க, வெட்டி தூர போட்டுருவாங்க. இங்கே வந்து எதுவுமே வெட்டுறதே கிடையாது, எதையும் வெட்டுறதே கிடையாது. சின்ன செடியாக இருந்தால் கூட அது வந்து இயற்கையாக வளரக்கூடியது. அது நமக்கு என்ன பாவம் பண்ணிச்சு அதையே வெட்டணும் மாமா கேட்பாரு. அந்த நல்லவர் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. புங்க மரம் வந்து நீங்கள் ரோட்டு ஓரத்தில் தான் பார்த்துருப்பீங்க. புங்க மரம் எவ்வளோ அகலமாக விரிந்த நிலையில் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? கீழேருந்து நிழலுக்காக தான் புங்க மரம்லாம் போகும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த புங்க மரம் வந்து படர்ந்து விரிஞ்சு எவ்வளோ அகலமாக மேலே வரைக்கும் போகுதுன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய படர்ந்த நிலையில் உள்ள புங்க மரத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறது அரியுது. ரைட்டு. அடுத்தது வாங்க. இது வந்து நம்ம அது என்ன சொல்கிறோம், நீர் மருதா? ஒரு இல்லை இல்லை, ரோஸ் வுட்டு. நிலைக்கு ரோஸ் வுட்டா? நிலைக்கு வைப்பாங்கல்ல அந்த மரம். இல்லை வாங்க, மாங்கன்று. மாங்கன்றா? எது? இது ஒரு வகையான மாமரம். இதில் வந்து அங்கே பாருங்க. ஆஹா, பரவாயில்ல. நான் கூட கவனிக்காம போயிட்டேன். இது எந்த வகையானது? கிளிமுக்கு கிடையாது. அதில் ஒரு வேற ஏதோ ஒரு வகையை சேர்ந்த வச்சாச்சு. ஆமாம், அவ்வளோதான். அவன் வச்சு ரொம்ப நாளாச்சு. வைக்கும்போது தான் என்ன மரம்னு தெரியும். இப்போலாம் ஏன்னா அவ்வளோ மரங்கள் இருக்கு, அவ்வளோத்தையும் ஞாபகத்தில் வைக்கல. சீக்கிரத்தில் இதை வந்து எழுதி போடணுமாம்மா, என்னென்ன மரம்னு சொல்லி எழுதி போடணும். ஆமாம், டாக்குமெண்ட்ரி பண்ணணும். வாங்க, அடுத்து கொய்யா மரம். புளிய மரத்தை பாருங்க அடுப்புல. இது புளி நாட்டு புளி தான். எதுவுமே ஒட்டு புளி இதெல்லாம் கிடையாது, வெறும் நாட்டு புளி. இது நாட்டு புளி. கொய்யா பழம். இப்போ கொய்யா பழம் கிடக்குமே. இங்கே வாங்க, அணில். ஆஹா, இது பாருங்க, அணில் குறித்த கொய்யாப்பழம். குருவி குறைஞ்ச கொய்யாப்பழம் மாதிரி அணில் குறித்த கொய்யாப்பழம். ஆமாம், மாமா வந்து யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அணில் குருவி எதுனாலும் சாப்பிட்றதுன்னு சொல்லி. நமக்கு 2 பழம் இருக்கும். இதான் ஒரு குருவி குடிஞ்ச கொய்யாப்பழம் இருக்குது. அது அப்படியே அவங்களே சாப்பிடட்டுமா? எடுங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு கிடைக்கக்கூடிய 2 பழத்தை சாப்பிட்டாங்கண்ணே. எங்கே காமிங்க பார்ப்போம். இங்கே இருக்காங்க. இது எங்கள் 2 பேருக்கும் அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் கிடச்சிருக்குது. பரவாயில்ல, பழம் இருக்குது. பழம் எடுத்துடலாம். தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கொய்யாப்பழத்தை தேடி. ஏன்னா நீ வேற காலுக்குள்ள வரடா. பழமே இல்லை. சாப்பிட்டாங்க என்ன? நல்லா சாப்பிட்டுருக்காங்க. வாங்க, மாமா பிடிங்கி பழுக்க வச்சப்பாக. அப்படியா? இந்த ஒன்று இருக்குது. இது ஒரே முடிச்சுட்டா அவ்வளோத்து. இதில் எடுங்க. இந்த இதை எடுத்து கடிச்சிங்கன்னா இது பழமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடிங்க பார்ப்போம். பேர்லையோ